வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பினாங்கு மாநிலத்தில் அன்னையர் விழா 500 பேருக்கு அன்பளிப்பு. அன்னையர் தினத்தை முன்னிட்டு பினாங்கு மாநிலத்தில் 500 மகளிர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. பினாங்கில் உள்ள ரதி சில்க் பேலஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜ சோமு அன்பளிப்பு எடுத்து வழங்கினார். இந்நாட்டில் இயங்கக்கூடிய பல வர்த்தக நிறுவனங்கள் சமூகத்திடம் இருந்து வருமானத்தை ஈட்டினாலும் அதன் வகை மக்களுக்கும் மற்றும் பல சமூக நல காரியங்களுக்கும் உதவிகள் செய்து வருகிறது. அந்த வகையில் ரதி சில்க் பேலஸ் நிறுவனம் அன்னையர் தின அன்பளிப்பு, தமிழ் பணிகளுக்கு நிதி உதவி, தைப்பூச விழாவில் அன்னதானம் உட்பட பல சேவைகளை வழங்கி வருவது குறித்து புகழாரம் சூட்டினார். என்ன நடத்தும், நான் இங்கே வந்து கிட்ட ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அடுத்த 3 வருஷம் நிறைய ஈவெண்ட் செஞ்சிட்டீங்களே, நல்ல சேவைகள் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக பினாங் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, முக்கியமாக பினாங் தாய்மார்களுக்கு நிறைய விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் என்கிட்ட, மதத்தில் நான் வேறுபட்டாலும் இனத்தில் நான் ஒன்றே, மொழியில் நான் ஒன்றே அப்படின்னாரு. அதனால் இந்த ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அன்னையர் தினம் இது எனக்கு 2வது முறை. ஒரு முறை தீபாவளி செஞ்சீங்க. அதனால் வாரி வாரி வழங்கும் வள்ளல், நானாச்சும் அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி தான் கொடுக்குறேன். இவர் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களோட சேவை தொடரட்டும். இவங்களோட பாலிசி வச்சுருக்காங்க, சேவையோடு சேர்ந்த வியாபாரம், வியாபாரத்தோடு சேர்ந்த சேவை. பணம் மட்டும் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வேளையில் வருகை தந்திருக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் என் இதயம் கனிந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.